வணக்கம். யாதுமாகி. இந்த வீடியோவில் தசாபுத்தியில் வரக்கூடிய புத்தி வரிசைகளில் வரக்கூடிய புதன் புத்தி என்ன செய்யும், புதன் புத்தியில் நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோடய அனுபவத்தில் நடந்த விஷயங்களை அதைத்தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். புதன் புத்தி புத்திகாரகன், புதன் ஒப்பந்தக்காரகன், புதன் அச்சடித்த காகிதத்திற்கு காரகத்துவமான கிரகம். புதன் எக்ரிமெண்ட்டு. புதன் புத்தி நடக்க காலங்களில் தசா புத்திகளில் எந்த திசை நடந்தாலும் புதன் புத்தி கட்டாயமாக உண்டு. கேது திசையில் இறுதியில் வரும் புதன், மற்ற திசையில் வரிசை கிரமமாக புதன் புத்தி வரும். புதன் புத்தி நம்மளை இழுத்துட்டு போய் ஒரு ஒப்பந்தத்தில் நிறுத்துறதுக்கான வேலையை செய்யும். புதன் புத்தி புத்திகாரகன். புத்தியை லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலும் புத்தியை பலப்படுத்தும் அல்லது பலவீனப்படுத்தும். அது இருக்கக்கூடிய இடத்த பொறுத்தது. அதிகபட்சமாக என்ன செய்யும் அந்த புதன் அப்படின்னா, ஒரு ஒப்பந்தத்தை நமக்கு கொடுக்கும். ஒரு யாரோடையாவது ஒரு ஒப்பந்தம் கொடுக்கும். நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, விவசாய நிலங்கள் வாங்கிறது, பத்திரம் போடுறது, திருமண ஒப்பந்தம், நிச்சயதார்த்தம் நடக்கிறது அல்லது திருமண காலமே அந்த புதன் புத்தியில் நடந்துடுறது அப்படின்னு நாமளை கொண்டு போய் அதில் புதன் இழுத்து கொண்டு போய் விடும். அதுக்கப்புறமா கேது புத்தி வர்ற காலங்களில் அந்த ஒப்பந்தம் ஒரு கேள்விக்கு உள்ளாகும். நாம் இது பண்ணினது சரியா, இந்த ஒப்பந்தம் நமக்கு சரியா, தேவையில்லாமல் நாம் போய் இந்த ஒப்பந்தத்தில் சிக்கிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அந்த ஒப்பந்தத்தை மீற செய்யும், ஒப்பந்தத்தை முறிக்க செய்யக்கூடிய விஷயமாக அந்த புதன் புத்தியில் ஏற்படக்கூடிய ஒப்பந்தம் கேது புத்திக்கு கொண்டு போய் கேள்விக்கு உள்ளாக்கக்கூடிய நிலைமையில் தான் இது வரைக்கும் நடந்திருக்குது. இனிமேலும் அப்படித்தான் இருக்கும். என்ன திசை நடந்தாலும் புதன் புத்தி நடக்கக்கூடிய காலங்களில் புது ஒப்பந்தங்கள் கவனித்து, புதன் இருக்கக்கூடிய இடம் அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, அது லக்கணத்துக்கு எந்த பாவகத்தில் இருக்குங்கிறத பார்த்து, என்ன கிரகங்கள் பார்க்குது, என்ன கிரகங்களோட சேர்க்கையில் புதன் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து புதன் ஒப்பந்தத்தில் புதன் புத்தியில் நடக்கக்கூடிய ஒப்பந்தங்களை தீர்க்கமாக முடிவெடுக்கணும் அல்லது தவிர்க்கணும். என்னை கேட்டால் மொத்தமாகவே புதன் புத்தியில் ஒரு ஒப்பந்தத்தை தவிர்க்கிறது நல்லது. புதன் புத்தியில் படிக்கலாம், புதன் புத்தியில் புது கல்வி ஏற்படுத்தலாம், புதன் புத்தி புது கலைகளுக்கு கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை புதன் புத்தி கொடுக்கும், மேல் படிப்பை கொடுக்கும், ஆய்வு படிப்பை கொடுக்கும். புதன் மிக அற்புதமான புத்தி காரகத்துவ கிரகம். உங்களை அறிவு அளவில் மேம்படுத்தக்கூடிய கிரகம். ஆனால் அதில் போடக்கூடிய ஒப்பந்தம் அடுத்து வரக்கூடிய கேது புத்தியில் அது குறைஞ்சபட்சம் ஒரு கேள்விக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்திடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன திசை நடக்குங்கிறத பார்த்துட்டு அதை பொறுத்தும் அந்த புதன் புத்தி என்ன வேலை செய்யுங்கிறதையும் இருக்குது. இப்போது எந்த திசை நடந்தாலும் வச்சுக்கோங்க, அதில் முக்கியமாக ராகு திசையில் அல்லது சனி திசையில் வரக்கூடிய புதன் புத்தியில் ஒப்பந்தத்தை 100% தவிர்த்துறது நல்லது. ராகு திசையில் புதன் புத்தியில் ஏற்படக்கூடிய ஒப்பந்தங்கள் கேது புத்தியில் கோர்ட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க பூரா. அந்த ஒப்பந்தம் சரியில்லை, நம்ம அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோங்கிற அந்த ஒப்பந்தத்தை முறிக்கிறதுக்கான வேலையை, சட்டபூர்வமாக முறிக்கிறதுக்கான வேலையை கூட ராகு திசையிலையும் சனி திசையிலையும் வரக்கூடிய புதன் புத்தியில் நம்மளை எடுக்கக்கூடிய ஒப்பந்தத்தை கொண்டு போய் பஞ்சாயத்தில் நிறுத்திடும். மற்ற திசைகளில் இப்போ சூரிய திசை, சந்திர திசை, இந்த வருஷ கிரமமாக நடக்கக்கூடிய திசைகளில் வரக்கூடிய புதன் புத்தியில் புதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஒப்பந்தம் காலத்துக்கு நமக்கு நீடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தங்கள் ஏதாவது இருந்ததுன்னா புதன் புத்தியில் தவிர்க்கிறது நல்லது. புதன் புத்தி படிக்க வைக்கும், புதன் புத்தி நிலவளங்களை வாங்க வைக்க. இப்போ நிலங்களை வாங்க வைக்கிறத நம்ம தவிர்த்துறதா, ஒரு நல்ல விலைக்கு வருது, ஒரு நல்ல சொத்து வருது, நல்ல வீடு வருது, நியாயமான விலையில் வருது அப்படின்னா அந்த சொத்தோட பின்புலத்தை நல்லா ஆழமாக பாருங்கள். பல ஆண்டுகளுக்கு அதோட வரலாறை எடுத்து பாருங்கள். அந்த சொத்துக்கள் மேலே ஏதாவது வில்லங்கங்கள் இருக்குதான்னு பாருங்கள்.
நல்லா கவனித்து நல்லா ஆய்வு பண்ணி தீர்க்கமாக நீங்கள் முடிவு எடுக்காமல் அந்த சொத்து சம்பந்தமான உள்ள விஷயங்களை யார் அதை சரி பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கள வச்சு அதை தீர்க்கமாக ஆய்வு பண்ணுங்கள். இன்னொரு நபரை வச்சு ஆய்வு பண்ணுங்கள். நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணை கட்டிடும். இன்னொருத்தர் மூலமாக அது சரியாக இருக்குதான்னு நல்லா தீர்க்கமாக ஆய்வு பண்ணிவிட்டு அந்த சொத்து விவகாரங்களை அந்த புதன் புத்தியில் முடிக்கலாம். நிறைய பேருக்கு நல்லா தான் பார்த்தோம், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தது. அப்போ பாருங்கள், வீடு முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் கழித்து எங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது அப்படின்னோ, அல்லது அந்த ஏற்கனவே உங்களுக்கு விற்ற பத்திரங்கள் செல்லாது அப்படின்னோ இன்னொருத்தர் அந்த சொத்துக்கு வாரிசுதாரர்கள் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அதில் வில்லங்கத்தை கொண்டு வர்றதுக்கும் கோர்ட்டில் கேஸ் போட்டு உங்களை கோர்ட்டுக்கு இழுக்கிறதுக்குமான வேலைகளை அந்த கேது புத்தி செஞ்சிடும். ரொம்ப தவிர்க்க வேண்டிய விஷயங்களில், முக்கியமான விஷயங்களில் 100% வேணவே வேணாம், புதன் புத்தியில் ஒப்பந்தம் வேணாம் அப்படின்னு நாம் எதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம்னு சொன்னால், திருமண ஒப்பந்தம். சொத்துக்கள் பல வாங்கலாம், திருமணம் ஒரு தடவை தான் நடக்கணும். ஸோ வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கக்கூடிய ஒப்பந்தம்ங்கிறது திருமண ஒப்பந்தம். அதை போய் நம்ம புதன் புத்தியில் நடத்திட்டோம், அதுவும் ஒரு ராகு திசையில் புதன் புத்திலையோ சனி திசையில் புதன் புத்திலையோ நடத்திட்டோம்னு சொன்னால் அந்த உறவு பஞ்சாயத்துக்கு உட்படும். அந்த உறவு நிலையிலிருந்து பிரிஞ்சு போகக்கூடிய காலம் வந்துடும். யாருக்கு அந்த திசை 2 பேர் திருமணம் பண்ணுறாங்கன்னா, பையனுக்கோ பொண்ணுக்கோ 2 பேருக்குமே புதன் திசையில் புதன் புத்தியில் திருமணம் முகூர்த்தத்தை குறிக்க வேண்டாம். திருமணம் புதன் புத்தி கேது புத்தியை தாண்டி சுக்கிர புத்தி வர்ற காலங்களில் திருமணத்தை தள்ளி வைக்கிற சுக்கிர புத்தி வர்ற காலம் வரைக்கும் திருமண காலத்தை தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நன்றி, வாழ்த்துக்கள். மற்றும் மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.